இப்போ கள்ளி செடியில் பழம் பறிக்க சென்று கொண்டு இருக்கிறோம் நம்ம டீமோட. எங்க பறிச்சிங்களா? என்ன இது காய் மாதிரி தெரியுதே, ரோஸ் கலர்ல எல்லாம் இருக்கும். கிழிச்சு பார்க்கணுமா? எங்க சரி ஒரு கவரில் போடு, கவரில் போடு. அது இப்போதைக்கு எடுக்க முடியாது, முள்ளுலாம் இதில். அடுத்த பழம் அவன் முள்ளு எடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்து இதே இருக்குடா ஒரு பழம். இது பழம் தான்டா இது. பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இதுவும் பழம்டா, இதுவும். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் குண்டாக தெரியுது பாரு. இது கீழே ஒன்று கிடக்குடா, நல்லதா பாரு. இது பழமா? ஆமாட்டா, உள்ளார இருக்குடா. உள்ளார சூப்பர் பழம் இருக்குடா. உள்ளார அது சூப்பர் பழம்டாண்ணா. ஜாவுன்னு இருக்குடா. வேளாம் பாரா நடுவில் ஓரத்தில் இருக்கிறத நீங்கள் பறிச்சிருங்க. இதெல்லாம் பச்சை காயிடா, இதெல்லாம் பறிக்கூடாது. அது பழம்டாண்ணா. ஒரு தடவை இப்போ எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. காயெல்லாம் பிக்கூடாது, எங்கெங்க இருக்குன்னு பார்த்தாரு. அப்படியே இப்போ எல்லாம் கொஞ்சம் நட்டம் வந்துடுறீங்களா? எங்க அது காய் விட்டு. இப்போ கள்ளி செடியில் பழம் பறிக்க சென்று கொண்டு இருக்கிறோம் நம்ம டீமோட. எங்க பறிச்சிங்களா? என்ன இது காய் மாதிரி தெரியுதே, ரோஸ் கலர்ல எல்லாம் இருக்கும். கிழிச்சு பார்க்கணுமா? எங்க சரி ஒரு கவரில் போடு, கவரில் போடு. அது இப்போதைக்கு எடுக்க முடியாது, முள்ளுலாம் இதில். அடுத்த பழம் அவன் முள்ளு எடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்து இதே இருக்குடா ஒரு பழம். இது பழம் தான்டா. இது பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இதுவும் பழம்டா, இதுவும். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் குண்டாக தெரியுது பாரு. இது கீழே ஒன்று கிடக்குடா, நல்லதா பாரு. இது பழமா? ஆமாட்டா, உள்ளார இருக்குடா. உள்ளார சூப்பர் பழம் இருக்குடா. உள்ளார அது சூப்பர் பழம்டாண்ணா. ஜாவுன்னு இருக்குடா. வேளாம் பாரா நடுவில் ஓரத்தில் இருக்கிறத நீங்கள் பறிச்சிருங்க. இதெல்லாம் பச்சை காயிடா, இதெல்லாம் பறிக்கூடாது. அது பழம்டாண்ணா. ஒரு தடவை இப்போ எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. காயெல்லாம் பிக்கூடாது, எங்கெங்க இருக்குன்னு பார்த்தாரு. அப்படியே இப்போ எல்லாம் கொஞ்சம் நட்டம் வந்துடுறீங்களா? எங்க அது காய் விட்டு.